ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்கால பற்றியான கவலைகள், வேலைகளை பற்றியான கவலைகள், குடும்பத்தின் சூழ்நிலைகள், உடல்நல பிரச்சனைகள் நம் மனதை சோர்வடை செய்யலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு வல்லமை ஊட்டும் உண்மையை நினைவூட்டுகிறது. நம் சூழ்நிலைகள் மாறினாலும் நம் தேவன் மாறாத நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஒரு கன்மலை புயல், மழை, வெள்ளம் ஆகியவற்றால் அசைக்காமல் நிலைத்திருப்பது போல தேவனும் நம் வாழ்க்கையில் எல்லா புயல் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் அசையாமல் அடைக்கலமாக தேவன் இருந்து நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். மனிதர்களின் வாக்குறுதிகள் மாறலாம், உலகத்தின் சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவனுடைய அடைக்கலம், வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறாத கன்மலை போல நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்கிறவராயிருக்கிறார். கடலில் பயணம் செய்யும் போது ஒரு கப்பல் புயல் வந்தால் வலுவான நங்கரத்தின் காரணமாக நிலைத்திருக்கும். அதுபோல நம் வாழ்க்கையில் புயல் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தராகிய யெகோவாவின் வேரூன்றி நிற்கும் போது, வாழ்க்கை புயல் வந்தாலும் நம் தளர்ந்து போகாமல் நம் நிலைத்திருக்க தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இன்று உங்கள் கவலைகளை எண்ணாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரை எண்ணி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை பார்க்காமல் உங்கள் கண்மலை ஆகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் நேற்றும் உண்மை உள்ளவராயிருந்தார், இன்றும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், என்றென்றும் உண்மை உள்ளவராய் இருப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, நீர் என் நித்திய கண்மலையாயிருக்கிறீர். என் வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் உம்மை முழு மனதோடு நம்பி விசுவாசித்து உம்மை முழு மனதோடு நம்பும் விசுவாசத்தை எனக்கு தாரும். இன்று என் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்தும். உமது சமாதானத்தை, பலத்தை என்னில் நிலைத்திருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய நாள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கவலைப்படாமல் கண்மலையான கர்த்தரை நினைத்து அவரை நோக்கி பார்க்கும்போது அசையாமல் வேறொன்று நிற்க தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.